விஜய் சேதுபதி சாரோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துடுச்சு. ஒரு மாதிரி வேறு ஒரு ரகட் லுக்கில் வந்திருக்காரு. நீளமாக மீசையெல்லாம் வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வீக்கெண்டும் நம்ம என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோமோ அதை தான் இப்போ வந்து ஃபேமிலிஸ் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சில பேர் ஆறுதல் படுத்தியிருக்கு, சில பேரை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கு. அதை அவங்க எப்படி எடுத்திருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கு அவரோட ஒய்ஃப் நீ இருக்கிற மாதிரியே இரு, ஒழுங்காக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா அட்வைஸ் கொடுக்கல. அதை தான் அவர் புலம்பிட்டே இருந்தார். கமருதனுக்கு அவங்க அக்கா வந்து கிளியராக ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் அவர் அதை கேட்காம அவரோட ஃப்ரெண்ட் அந்த போத்தம் பண்ண அட்வைஸை தான் கேட்டுட்ருக்காரு. அடுத்ததான் வந்து அமித் சுத்தமாக கேட்கல. நர்முகியை பாட்டு பாடாத, அதுக்கு அவங்க ஆட வேண்டான்னு அமித்தோட ஒய்ஃப் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கப்புறமும் அதை கேட்கல. பாரு சண்டை கூட பேசாதன்னு சொன்னதையும் கொஞ்சம் கூட கேட்கல. சாண்ட்ராக்கு வந்து ப்ரெசன்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ திவ்யாவை ரொம்ப இது பண்ணாத, திவ்யா கிட்டே போய் பேசு, பார்வதியை நம்பாத, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான்னு சொன்னதுக்கப்புறமும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக விக்ரம்க்கு பெருசாக அட்வைஸ் பண்ணல. திவ்யாவுக்கு அவங்க அப்பா பரவாயில்ல, நல்லா தான் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அதில் பெருசாக எனக்கு சேஞ்சஸ் தெரியல. அடுத்ததாக பாருக்கு வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் இன்னும் 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கனியக்காவுக்கு விக்ரம் கூட பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆனால் திருப்பவும் விக்ரம் கூட உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கும் அதை சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் இன்றைக்கி மார்னிங் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கு துஷார் பற்றி பேசாதன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆனால் துஷாருங்கிற பேருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாரை மிஸ் பண்ணேன்னு தெரில. பார்ப்போம். யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஃபாலோ பண்ணல. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.